இன்றைய பகுதியில் 10ஆம் வகுப்பு இயல் 2 காற்றே வா என்ற பகுதியை தான் பார்க்க போகிறோம். காற்றே வா என்ற தலைப்பில் அமைந்த வசன கவிதை, இந்த கவிதை பகுதியை பாரதியார் இயற்றியிருக்காரு. அதிலிருந்து ஒரு பகுதியை தான் நமக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க. காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற அப்படின்னா மயக்குகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. பிராணரசம் அப்படின்னா உயிர் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே அப்படின்னு சொல்றாரு. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன், லயம் அப்படின்னா சீராக, நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னு பாரதியார் தன்னுடைய கவிதை வரிகளை இந்த பாடத்துல சொல்லியிருக்காரு. இதுல சொல்லும் பொருளும் மயலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை, பிராணரசம் உயிர் வலி, லயத்துடன் அப்படின்னா சீராக. பாட்டுக்கொரு புலவன் பாரதியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். கவிஞர், கட்டுரையாளர், கேலிச்சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்கள்ல தந்திருக்காரு. இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்கள்ல ஆசிரியராக பணியாற்றினாரு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்ட பெற்றவர் தான் பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்பிலுள்ள காற்று எனும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியை தான் நம்ம பாடப்பகுதியா பார்த்திருக்கோம். உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவத்தை தான் வசன கவிதை அப்படின்னு சொல்றோம். இது ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வெர்ஸ் என்று அழைக்கப்படுது. இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருந்ததுனால அதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாகவும் கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக இருந்தது.